ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாமோட செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான செகண்ட் கவுன்சிலிங் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வச்சு முடிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில வேகன்சி மட்டும் இன்னும் ஃபில் பண்ணாமலே இருந்தது. அந்த வேகன்சிக்கான செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட் தான் விட்டுருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங்க்கு தனியாகவும், அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு தனியாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு குரூப் 4 சர்வீசஸ் ஃபேஸ் 2க்கானது. இவங்க எல்லாருமே அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்க்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தி மார்க் அண்ட் ரேங்க் பொசிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியிட்டப்போ அந்த மார்க் ரேங்க் வெளியிட்டிருப்பாங்க, அந்த பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் 3/1/2024 அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. போஸ்ட்லாம் எதுவுமே வராது. உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணுன்னு இந்த லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க. 22/12/2023 இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டேட் 3/1/2024 தான் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி செலக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா போன கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேகன்சி பொசிஷன் எண்ட் ஆஃப் ஃபைனல் டே கவுன்சிலிங்க்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 44 வேகன்சி இன்னும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரியே ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஸ்டோர் கீப்பரில் ஒரே ஒரு வேகன்சி தான், இன்னும் ஒரு வேகன்சி ஃபில் ஆகலை. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுனால யாரும் இன்னும் எடுக்கலை, அதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ போஸ்ட்டில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. விஏஓ போஸ்ட்லாம் எதுவுமே அவைலபிளாக இல்லை. அடுத்து டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 32 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் தான் அதிக வேகன்சி அவைலபிளாக உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு இன்னும் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல. 117 வேகன்சி இன்னும் அவைலபிளாக இருக்குது. மேபி இன்றைக்கி ஈவினிங்கை கூட ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்ததுனாக்கா அதோட லிஸ்ட்டுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுப்பேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இதில் வேகன்சி ஏதாவது ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த வேகன்சிக்கு தான் எப்படி பார்த்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூட்டுப்பாங்க. மற்ற வேகன்சி இருந்ததுனாக்கா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போதுனால அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து குரூப் 4 எக்ஸாம் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான செகண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இன்னும் 1 வீக் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 999 ரூபா மட்டும்தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே 25 தேர்வுகள் டெஸ்ட் சீரிஸ், அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாகவே ஒன்லைனராகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி அந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், எடுத்து பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிக்கான வீடியோ கிளாஸஸ், எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸுமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ரெக்கார்டட் வீடியோஸாக டெலகிராம் குரூப் மூலிமா கொடுப்போம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 89033229 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்போம். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்வு அட்டவணை எல்லாமே பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்னக்கு என்னென்ன தேர்வு, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சேர்ந்து வரும், மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே அந்த பிடிஎஃபில் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேஸ் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்டை பெற மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.